அவசரப்படுத்தினாலும், நாம் அனாவசியப்பட்டாலும், இன்னொருவரை அனாவசியப்படுத்தினாலும், நாம் அகங்காரப்பட்டாலும், இன்னொருவரை அகங்காரப்பட வைத்தாலும், இந்த 4-5 விஷயங்கள்ல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தாட் வந்துடும். அதுக்கு தான் ஒரு சின்ன இது கொடுத்துருக்கோம், அதிலே கொடுத்துருக்கோம். நோ தாட் தியரியில நாம் அனாவசியப்படமோ அவசரப்பட வேண்டிய அவசியமே இல்லாமல் ஒரு நிலை உருவாகும். எப்படின்னா, நீங்கள் நீங்களாக இருந்தால், சின்ன சிம்பிள் தான். நீங்கள் அந்த தியரி வந்து வேர்ல்டு லெவலில் இப்போ பெரிய பாப்புலர் எங்கள் தியரி அது. இப்போ எல்லாருமே சொல்லியிருக்காங்க நீங்களாக இருங்கண்டு. எப்படி நீங்களாக இருக்க முடியும் அப்படின்றதுக்கு தான் இது சொல்கிறேன். ஏன்னா இண்டிவிஜுவலாக நாமெல்லாம் தனித்தனியானவர்கள் என்பது 100க்கு 100 நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருப்பதால் நாம் யாரையுமே கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாமல் இன்ஸ்பிரேஷன் மட்டும் வந்தால், இப்போ நம்மளோட இருக்கக்கூடிய ஒரு சக நீதிபதியோ மற்றவங்களே ஒரு பெரிய பதவிக்கே போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஓகே, அந்த கம்பேரிசன் இல்லாமல் இன்ஸ்பிரேஷன் வர 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 உங்கள் பாடியில் டென்ஷனே வராது. இதுக்கு ஒரு சின்ன மாற்று தான், நோ கம்பேரிசன் பட் இன்ஸ்பிரேஷன், இவ்வளோதான். இதை எப்போ வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யாரை பார்த்தாலும் உங்களுக்கு எந்த விதமான டென்ஷன் வராது. இது குறைந்தது வாக்கிங் போகிறோம், குறைந்தது நம்ம வந்து 1 ஆண்டுகள் போகிறோம், 2 ஆண்டுகள் போகிறோம், 5 ஆண்டுகள் போகிறோம், கடைசி வரைக்கும் போகிறோம் வாக்கிங் போகிறதுக்கு. பட் இதை வந்து உடனே பயிற்சியில் வராது, குறைந்தது 1 வருடம். ஓ, நான் இன்ஸ்பயர் ஆகலையோ, இப்போ கொஞ்சம் பொறாமை வருதே, பெரிய கோபம் வருதே, இவனை பார்த்தா ஒரு மாதிரி அனாவசியப்படுறனே, அவசரப்படுறனே, இவனை நினைச்சு அவசரப்படுறனே, இவனை நினைச்சு அவசியப்படுறனே, இவனை நினைத்து அனாவசியப்படுறனே, இவனை பார்த்துட்டு எனக்கு அகங்காரம் வருகிறது, அதை விட்டுட்டு நோ அப்படின்னு கட் பண்ணி பார்த்தீங்கன்னா செல்லு மாதிரி தான். இப்போ செல்லு வந்து ஃபோன் பண்ணுறோம், தொடர்ந்து ஒருத்தர் எடுக்கலைன்னா திருப்பி நம்ம பண்ண மாட்டோம். இதே மாதிரி இந்த பாடியினுடைய மெக்கானிசம் அது மாதிரி தான். ஸோ இந்த டென்ஷன் வராமல் இருப்பதற்கு இதில் டென்ஷனை பற்றி நிறையா இருக்குது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டில். பட் நேரம் கருதி அந்த விஷயத்தை நான் சுருக்கமாக சொல்கிறேன். இதில் இந்த தியானமற்ற தியானம் அது ஒரு பயிற்சி. இதில் டென்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு இது சிம்பிள் தியரி தான். பட் இது வந்து நாங்கள் மாணவர்களுக்கு தான் முதல்ல இதை இது பண்ணோம். பட் இந்த தியானமற்ற தியானம் ஒன்று தான் உங்களை என்னை பார்க்க வச்சது. ஜஸ்டிஸ் மாசிலாமணி அவர்கள் இந்த புக்கை கொண்டு போய் நான் முதல்ல கொடுத்தேன் மதுரையில். சும்மா வந்து கேட்டசிக்கு தான் கொடுத்தேன். அவர் படித்து பார்த்துட்டு நான் வந்து உண்மையிலே அதில் அவ்வளவு ஆழமாக எழுதியிருக்கேன்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் நான் இதை எழுதலை, அப்புறம் எப்படி புக் ஆச்சுன்னு கேட்பீங்க. நான் ஒரு இடத்துல மீட்டிங்கில் கேசட்டாக இந்த மாதிரி பேசுனதை மெட்ராஸில் கற்பகம் புத்தகாலயத்தில் வெளியிட்டாங்க. அவர் அதை எழுதி என்கிட்ட ப்ரூஃப் வாங்கி வெளியிட்டது. நான் எழுதலை, பட் பேசுனது. இதை வந்து ஜட்ஜ் பார்த்துட்டு, என்ன நீங்கள் வந்து பகவத்கீதையை வந்து கர்மயோகத்தை பிழிஞ்சு கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னார். உண்மையிலே அவர் சொன்ன பிறகு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு பகவத்கீதையில் இருக்க கர்மயோகத்தை பிழிஞ்சு கொடுத்துருக்கோம். ஜஸ்டிஸ் சொன்னது இது இருக்காது. உடனே அவர் என்ன சொன்னார், நான் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா நான் உங்களை வந்து ஜஸ்ட் ஒரு கேட்டசிக்கு தான், இப்போ அன்றைக்கு தான் நான் வந்து நம்ம மாவட்ட நீதிபதி அங்கே நான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இல்லை நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க வக்கீலாக இருந்துக்கிட்டு கேட்டார். இல்லை ஐயா நான் வந்து சும்மா இந்த மாதிரி, ஏன் நம்ம கோர்ட்டுக்கெல்லாம் நீங்கள் வரலாமேன்றார். இல்லைங்க நம்ம எப்படி வர்றது அப்படின்னு. இல்லை நம்ம வக்கீல்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்களான்றாரு. அப்புறம் டக்குன்னு யோசிச்சுட்டு, சரி வக்கீல்களுக்கு அப்புறம் கொடுக்கலாம், நம்ம ஜட்ஜுக்கெல்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னாரு. பாருங்க, அதாவது ஒரு நீதிபதி எவ்வளவு உயர்வு ஸ்தானத்தில் இருந்தவர் அந்த பேப்பரை பார்த்த உடனே கூப்பிட்டு உடனே பண்ணி அடுத்த வாரமே போட்டு எனக்கு கம்யூனிகேஷன் வந்துருச்சு, நீங்கள் வந்துருங்கன்றார். எனக்கு ஒரு அலர்ஜி. எப்படின்னா முதல் ஏறுறேன் ஜட்ஜோட பேசுறதுக்கு. அப்போ எனக்கு என்ன அலர்ஜி வருதுன்னா, இது என்னத்தை பேச போகிறோம் நம்ம. இந்த தியானமற்ற தியானம் தான் என்னை இவ்வளோ உயரத்துக்கு வச்சது. அந்த தியானமற்ற தியானம் தான் நான் இப்போ உங்களுக்கு செய்தியாக சொல்ல போகிறேன். ரொம்ப சிம்பிள் டெக்னிக். பட் அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டோம்னா நம்மளும் நம்மளுடைய உறவினர்களும் நம்மளுடைய நண்பர்களும் நம்மளுடைய சப்பார்டினேட்ஸும் ஃபாலோ பண்ண வச்சுட்டாலே நீங்கள் வந்து டென்ஷனே இல்லாமல் போகலாம். மேக்சிமம் எப்படின்னா, தியானம் என்பது ஒரே விஷயந்தான். கண்களை பொத்தி கொள்ள வேண்டும், காதுகளை பொத்தி கொள்ள வேண்டும். அதாவது பொறிகளையும் புலன்களையும் அடக்கி அது கொடுத்துருங்க.
மெடிடேஷன் சான்ஸ் மெடிடேஷனுக்கு இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வீட்டில் உட்காந்து படிச்சுங்க. அதாவது பொறிகளையும் புலன்களையும் அடக்குதல், அடக்கி உன் மனம் இறைவனை நினைத்தால் நினைத்து கொண்டு இருந்தால் நீ தியானத்தில் இருக்கிறாய். இறைவனையோ மந்திரத்தையோ ஒருங்கிணைப்புக்கு அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா பிரதர், ஒரு செய்திக்கு சொல்றேன், நிச்சயமாக அப்போது ஒருங்கிணைதல். இது நான் சொல்ல, சயின்ஸே கண்டுபிடிச்சிட்டாங்க. மெடிடேஷனே நோ தாட் தான் அப்படின்னு நாங்களெல்லாம் ரொம்ப பாப்புலர் ஆன பிறகு இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல இதை கூட சொல்ல மாட்டேன்ட்டாங்க, கடவுளோடு ஐக்கியமாகிறதுனே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஆமாம் சார் நோ தாட் தான். இது சில முக்கியமான சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சது, ஆனால் சொல்ல மறுத்தாங்க. அது எவ்வளவு நேரம் கொடுக்குதுன்னா, கண்களையும் காதுகளையும் பொத்திக்கொண்டு தனியான இடத்தில் அமர்ந்து கொண்டு தனியான நேரத்தை ஒதுக்கி டென்ஷன் போகிறதுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அமைதி கிடைக்கும். ரைட், தியானம் இருந்துட்டு வெளியே வந்துடுறமே, டென்ஷன் வந்துடுது, எங்கே போகிறது? அதுதான் இந்த தியானமற்ற தியானம். அப்போ அவங்க பொறிகளையும் புலன்களையும் அடக்குதல் தியானம். நம்ம விஷயம் பொறிகளையும் புலன்களையும் ஒழுங்காக இயக்குதல், அவ்வளோதான். அங்கே செயலே இல்லை, இங்கே செயலே தியானமாகுது. Controlling the sense of organs and sense of perception is meditation. Regulating the sense of organs and the sense of perceptions is the meditation, sense meditation. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஏன்னா இதை பற்றி நிறைய புக் இருக்குது, பட் உங்களுக்கு டைம் கருதி சொல்லுவேன். அப்படின்னா என்னன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஒவ்வொரு செயலையும் நம்ம அந்த செயலுக்குரிய புலன்களோடு பொறிகளோடு 100% அந்த செயலில் இருந்தால் அது தியானமாக மாறுகிறது. உதாரணமாக பார்ப்பது, பேசுவது, அதுக்கு தான் நாங்கள் கொஞ்சம் நகைச்சுவையாக சொல்லுவோம். ஒரு வார்த்தையை கூட கொஞ்சம் உச்சரிச்சுட்டா போச்சு பாருங்க. குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு கொஞ்சம் குட் மார்னிங் சார் அப்படின்னு போனான்னா, என்ன நேற்று வரைக்கும் ஒழுங்காக தானே இருந்தான், இன்னைக்கு எது துமுறா பேசுகிறானே. அந்த ஒரே வார்த்தை. உங்கள் பையன் நல்லா படிக்கிறானா சார்? நல்லா படிக்கிறாங்க. நான் சொல்லி கொடுத்து பையன் நல்லா படிக்கிறானான்னு ஒரு வாத்தியார் கேட்டார்னா, அந்த வாத்தியார்கிட்ட அந்த பெற்றோரும் நீங்கள் சொல்லி கொடுத்து நல்லா படிக்கிறான்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. அதே வார்த்தையை கொஞ்சம் மாடுலேட் பண்ணுறான்னு வச்சுங்க. ஒரு செய்திக்காக சொல்கிறேன், நீங்கள் சொல்லி கொடுத்து பையன் நல்லா படிக்கிறான் இப்படின்னு சொன்னால் ஒரே வார்த்தையே டீச்சர் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுவார். ஏன்னா சார் நான் சொல்லி நல்லாவே சொல்லி கொடுக்கலைன்றது அவர் சொல்லியிருக்காரு. அதே இது நல்லா சொல்லி கொடுத்தீங்க சார், நீங்கள் சொல்லி கொடுத்து பையன் நல்லா படிக்கிறார். இந்த மாடுலேஷன், அதாவது இந்த பொறிகள் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் டென்ஷன் வந்துடும் பாருங்க. நாம் அனாவசியப்பட்டாலும் இன்னொருவரை அனாவசியப்படுத்தினாலும், வாங்க அப்படின்னு சொல்றது, வாங்க சின்ன விஷயம்தான். ஃபோன்லே அப்படின்னு சொன்னோம்னா அது டென்ஷன் ஆக்கிவிடும், ஒலி அலைகள் டென்ஷன் ஆக்கிவிடும், வாக்கியங்கள் டென்ஷன் ஆக்கிவிடும், பாடி லாங்குவேஜ் டென்ஷன் ஆக்கிவிடும். ஹலோ அப்படின்னு டென்ஷன் ஆக்கி விட்டுரும். ஹலோ சார். சில பேர் வணக்கம் இப்படி சொல்லுவாங்க, சில பேர் இப்படின்னுவாங்க, சில ஹலோ அப்படின்வாங்க, சில பேர் அப்படின்வாங்க, சில பேர் தூக்கவே மாட்டாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணுறது, நீங்கள் விஷ் பண்ணாதான் எந்த சீனியரும் விஷ் பண்ணுவாங்க. சில பேர் சீனியர்ஸ் எல்லாம் அது மதுரையில் 2 சீனியர் அதனாலேயே பிரச்சனை வந்துச்சு. பிரதருக்கும் தெரியும், அவர் யாரையுமே விஷ் பண்ணதே இல்லை. அப்புறம் எல்லாரும் எங்கள் ஜூனியர்ஸ் பூரா பேசிட்டோம். இவர் தர்மராஜ் சந்தோஷம் என்று ஒருவர் இருந்தார், எங்களுடைய சீனியர். அவர் எப்படின்னா யாரை பார்த்தாலும் சொல்லுவார். கேஜி, இன்னைக்கு நான் சந்தோஷத்துக்காக சொல்கிறேன், அவர் அப்படி ஒரு பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். இவரை வச்சுக்கிட்டு சொல்லக்கூடாது, அதாவது ப்ரொஃபஷனலாக ஒரு மனிதரை பார்த்து வியந்த மனிதன் நாங்கள் உண்மையிலே. அதாவது அந்த அந்த டைமிங், அந்த ஜூனியர்ஸை ட்ரீட் பண்ணுற முறை, அப்படி உள்ளே இருக்கக்கூடிய கர்ச்சிக்கிற ஸ்பீச்சு, அதே மாதிரி நோ கமிட்மெண்ட். கிளையன்ஸ் எல்லாம் எங்கே இருக்கணும் அங்கே இருக்கணும், ஜூனியர்ஸ் அங்கே இருக்கணும். நாங்கள் அவர்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணலை, பட் எங்கள் சீனியர் உங்கள் சீனியரை பற்றி எனக்கு சொல்லியிருக்காரு. கேஜி மாதிரி இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னொரு சீனியர் இருந்தார், பேரை சொல்ல வேணாம், ஐயாவுக்கு தெரியும். அவர் யாரையுமே விஷ் பண்ண மாட்டார். இப்போ இவங்க சீனியர்லாம் கூப்பிட்டோம்னா அப்படி வாங்க நல்லா இருக்கீங்களா, தெரியலைனால் நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம்.